ஐயோ மயக்கம் வர்ற மாதிரிக்கே. சிம்பு என்னாச்சு? சாப்பிடலையா காலையில இருந்து? நீதான் காரணம். நானா? நான் என்னடா பண்ணேன்? அதெல்லாம் எதுவும் இல்ல, உன் அழகுல மயங்கிட்டேன். டேய் கோபால் தேவடியா பையா சைலண்டா. சிம்பு, நீ தேனை கூட புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தியா? இல்ல திவ்யா, நீ நடந்து போன பாத சூடுகள் இருந்துச்சு, அதுக்கு வந்து வெயில் பட்டு கரிகிற கூடாதுன்னு சொல்லிட்டு தான் படம் பிடிச்சிட்டு உட்காந்து. யாருகிட்ட ஓல் ஓவரடா மாடு. என்ன கேன்சல் பண்ணிடுங்க. நிலா பக்கத்துல போனா ஆக்சிஜன் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. நான் நிலாவுக்கு இவ்வளவு பக்கத்துல இருக்கேன், ஆக்சிஜன் ஃபுல்லா தானே இருக்கு, எனக்கு ஒன்றும் ஆகல. டேய் கோபால் தேவடியா பையா சைலண்டா. ஏண்டி டேட் என்ன ஆகுது? ரெண்ட் எங்க? என்னடா சொல்ற? என்னடா ரெண்ட்? என்ன சொல்லாம கொள்ளாம என்னோட ஹார்ட்ல குடி இருக்குல்ல, அதுக்கு ரெண்ட் கொடு. அடி உங்க அரட்டை அவசருக்கு போறந்தவங்களா இருங்கடா டேய். இல்லங்கடா டேய். ஒப்பங்க தலையில தூக்கி போட்டு மிச்சு போடுங்க. இல்லங்கடா டேய். அண்ணாச்சே. திவி, எனக்கு டெலிவரி டைம் ஆச்சு, நான் கிளம்புவா? சரி, எனக்கு டாட்டா சொல்லு. நான் டாட்டா சொல்ல மாட்டேன். ஏண்டி? மத்த பொண்ணுங்க மாதிரி நல்லா பழகிட்டு டாட்டா சொல்ற பத்தி எனக்கு கிடையாது. வேண்டாடா, அவ சொல்றாட்டு போகாத. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. திவ்யா, பசிக்குதுடி. நீ என்ன கை தடிக்கிற? ஃபிங்கர் சிப்ஸ் ஆச்சு. அப்படி மிதி சார்த்திரம் முடிச்சு ஊர் பக்கமே வரக்கூடாது. உன் கூட நான் 700 வருஷம் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்டா. அது என்னடி 700 வருஷம்? ஒருத்தருக்கு 7 ஜென்மம்னு சொன்னாங்கடா. ஒரு ஜென்மத்துக்கு 100 வருஷம்னா கூட ஒரு ஜென்மத்துக்கு 700 வருஷம் கூட சேர்ந்து வாழணும்லடா. நாசமா போனவள வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. கஸ்பசா கஸ்பசா கஸ்பசா. என்னடா லாங்குவேஜ் பேசுற? நீ தான் நிலாவாச்சே, உன்னை பொண்ணு கேட்ட ஆகாயத்துக்கு வரணும்னா உங்க அம்மா கிட்ட ஏலியன் பாச தானே பேசி ஆகணும். டேய் நான் உன்னால சும்மா இருக்க முடியாதடா, பயமா இருக்குடா, தூங்க முடியல. டேய், இங்க இருக்க வேணாடா, இந்த எறும்பு கடிக்கும். ஏய், இந்த எறும்பு கடிக்காதுடா, வேற எறும்பு தான் கடிக்கும். உன்ன எல்லா எறும்புமே கடிக்கும். ஏன்? ஏன்னா நீ தான் ஸ்வீட் ஆச்சு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. 1992ல போயிட்டு அங்க ஒரு 4 பேர் வெளுன்னு வெளுப்பட்டு. ஏன்டா? பின்ன நீ இருக்கும்போது ஐஸ்வர்யா ராய்க்கு உலகாலை பட்டம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனாலதான். அப்ப நான் பிறக்கவே இல்லையே. அப்படி இருந்தாலும் அது தப்பு தானே. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தானே உலகத்துக்கே ஒரு அழகி வந்தா. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.